Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard maths ல இருந்து exercise 8.4ல third sum வந்து பார்க்கலாம். A and B are two mutually exclusive events of a random experiment and P of not A equal to 0.45, P of A union B equal to 0.65, then find P of B. தமிழ் மடியத்துக்கு ஒரு சமவாய்ப்பு சோதனையில் A, B ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். மேலும் P of A இல்லை equal to 0.45. P of A சேர்ப்பு B equal to 0.65 எனில் P of B காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த நாட் A அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா P of A bar அப்படின்னு அர்த்தம். அதாவது A இல்லை அப்படின்னா P of A bar வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.45. அடுத்து P of A union B. P of A union B கான வேல்யூ 0.65. எதை கண்டுபிடிக்கணும்னா P of B வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் P of A bar. சரி ஃபார்முலா என்னன்னா 1 மைனஸ் P of A வா P of A bar நேரா 0.45 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 1 மைனஸ் P of A. இந்த P of A கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் P of A இந்த பக்கம் வரும்போது பிளஸ் P of A வா மாறும் 1 மைனஸ் பிளஸ்ல இருக்கக்கூடிய 0.45 அங்க போகும்போது மைனஸ் 0.45 மாறும். இப்போ இந்த 1.00ல இருந்து 0.45 வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா இது 10 மாறும், இது 9 மாறும், இது 0 மாறும். 10ல இருந்து 5 போச்சுன்னா 5, 9ல இருந்து 4 போச்சுனாலும் 5, அப்ப 0.55. P of A கான வேல்யூ பாத்தீங்கன்னா 0.55. அடுத்து P of A union B கான வேல்யூ கொடுத்திருக்காங்களா? அப்ப P of A union B equal to இதுக்கான ஃபார்முலா எழுதணும். P of A plus P of B. P of A union B கான வேல்யூ 0.65 equal to P of A க்கு என்ன கண்டுபிடிச்சோம் 0.55 plus P of B. நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அந்த டேர்மை இந்த பக்கம் வச்சுக்கலாம். இப்ப இந்த 0.65ல இருந்து இந்த 0.55 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸா மாறும். இப்ப இதை வந்து மைனஸ் பண்ணணும். 0.65ல இருந்து 0.55 மைனஸ் பண்ணும். 5ல இருந்து 5 போச்சுன்னா 0, 6ல இருந்து 5 போச்சுன்னா 1, 0.10. அப்ப P of B கான வேல்யூ என்னன்னா 0.10. Fourth sum, the probability that at least one of A and B occur is 0.6. If A and B occur simultaneously with probability 0.2, then find P of A bar plus P of B bar. அதாவது A மற்றும் B யில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு பார்த்தீங்கன்னா 0.6 கொடுத்திருக்காங்க. A மற்றும் B ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு 0.2 எனில் P of A bar plus P of B bar வந்து கண்டுபிடிக்கணும். இதுல ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? அதாவது அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் இது அல்லது அது. ஆர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்டைரக்டா வந்திருக்கு. அல்லது அப்படிங்கிற வார்த்தை இன்டைரக்டா வந்திருக்கு. இந்த அல்லது அதாவது ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா P of A union B வந்து யூஸ் பண்ணுவோம். வேல்யூ எவ்வளவுனா 0.6. அடுத்து P of A and B. இங்க யூனியன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அண்ட் அப்படின்னா வந்து இன்டர்செக்ஷனா அதாவது மற்றும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வெட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ P of A intersection B equal to 0.2. வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னா P of A union B யும் P of A intersection B மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா P of A bar plus P of B bar தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இப்போ அதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். P of A union B கான வேல்யூ 0.6 equal to P of A க்கு வந்து நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். P of B க்கு நமக்கு தெரியாது. மைனஸ் P of A intersection B கான வேல்யூ வந்து 0. மைனஸ் இருக்கக்கூடிய 0.2 இந்த பக்கம் வரும்போது பிளஸ்ஸா மாறும். P of A plus P of B. இப்ப இந்த 0.6ஓட இந்த 0.8 வந்து ஆட் பண்ணணும். 0.2, 8 இல்ல 0.2. So 0.2 ஆட் பண்ணோம்னா 0.8 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 0.8 equal to P of A plus P of B. அடுத்து
0.8 equal to இந்த P of A வை எப்படி எழுதலாம்னா 1 minus P of A bar plus இந்த P of B 1 minus P of B bar அப்படின்னு எழுதலாம். அதாவது 1 minus P of A bar plus 1 minus P of B bar equal to 0.8 அப்படின்னு எழுதலாம். இப்ப இங்க 2 1 இருக்கு இல்லையா, அப்ப இது 1 plus 1 வந்து 2. 2 into P of A bar plus P of B bar equal to 0.8. இங்க பிளஸ்ல இருக்கக்கூடிய 0.8 இந்த பக்கம் வரும்போது மைனஸா மாறுமா? equal to P of A bar plus P of B bar. இப்போ 2.0ல இருந்து 0.8 வந்து மைனஸ் பண்ணணும். இது 10 ஆயிரும், இது வந்து 1 ஆயிரும். அப்ப 1.2 அப்படின்னு கிடைக்கும். அதாவது P of A bar plus P of B barக்கான வேல்யூ என்னன்னா 1.2. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.